எல்லா வருஷமும் யுபிஎஸ்சி பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு 12,00,000லேருந்து 14,00,000 பேர் வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றாங்க. அதுலருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000லேருந்து 12,000 பேர் தான் யுபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அதாவது நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்துட்டு குவாலிஃபை ஆகுறாங்க. நீங்க இந்த யுபிஎஸ்சி பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல டாப் 5 மிஸ்டேக்ஸ் என்னென்ன வந்துட்டு நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். வெல்கம் பேக். நான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களுடைய லைஃப்பில் நடந்த ஒரு ஸ்மால் இன்சிடெண்ட்டை வந்துட்டு கோட் பண்ணணும்னு விரும்புகிறேன். அவரு முதல்ல வந்துட்டு இந்தியாக்காக வந்துட்டு SLV-3 ராக்கெட்ட வந்துட்டு 1979ல டிசைன் பண்ணியிருந்தாரு. அதை டிசைன் பண்ணி லான்ச் ஆகுறப்ப அது ஒரு பிக் ஃபெயிலியர் ஆயிருச்சு. ஆனா, அவர் அந்த இடத்திலேயே வந்துட்டு நிறுத்தல. அவர் என்ன பண்ணாருன்னா, தொடர்ந்து வந்து முயற்சி செய்து அடுத்த வருஷத்திலே வந்துட்டு அதே ராக்கெட் SLV-3 ராக்கெட்ட வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு லான்ச் பண்ணாரு. அதனால தான் வந்துட்டு இந்தியால இண்டிபெண்டன்ட்டா செயற்கைக்கோள லான்ச் பண்ற அந்த கேப்பபிலிட்டிய முதல்ல வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்த அந்த பெருமை அப்துல் கலாம்க்கு சேர்ந்துச்சு. அதனால தான் அவர் வந்துட்டு மிசைல் மேன் அப்படின்னு இன்னைக்கும் வந்துட்டு நம்ம ப்ரௌடா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி யூபிஎஸ்சி பிரிலிமினரி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்துட்டு முதல் முயற்சியோ இரண்டாவது முயற்சியோ பண்ணிருப்பீங்க. அதுல வந்துட்டு பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல நம்ம வந்துட்டு குவாலிஃபை ஆகல இல்ல ஃபெயிலியர் ஆயிட்டோம் அப்படின்றதுனால வந்துட்டு அந்த இடத்துல கிவ் அப் பண்றது வந்துட்டு அது நம்மளுடைய தவறாயிடும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்ன சொன்னாருன்னா, எல்லாருமே வந்துட்டு ஃபெயிலியர் கண்டிப்பா வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஃபெயிலியர்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோமோ அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்க பண்ணக்கூடிய இந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு நீங்க யூபிஎஸ்சி பிரிலிமினரி எக்ஸாமினேஷனை சக்சஸ்ஃபுல்லா கிளியர் பண்ணலாம். நான் இன்னைக்கு வீடியோல நீங்க டாப் 5 மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணீங்கன்னா வரக்கூடிய அட்டெம்ப்ட்ல கண்டிப்பா வந்துட்டு இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணலாம் அப்படின்றது வந்துட்டு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறோம். அதுல முதல் காமன் மிஸ்டேக் அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு செல்ஃப் டவுட். அதாவது வந்துட்டு நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லி நம்மள நாமே வந்துட்டு சந்தேகப்படுறது. அங்கதான் வந்துட்டு தோல்வி ஆரம்பிக்குது. ஒரு ஃபேமஸான ஒரு கோட் இருக்கு, சைனீஸ் கோட். அதாவது கன்ஃபியூஷியஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறாரு, ஒன் ஹூ திங்ஸ் he can and one who thinks he can't both are right. அதாவது ஒருத்தவங்களால தன்னால முடியும் அப்படின்றதும் தன்னால முடியாது அப்படின்னு சொல்றவங்களும் ரெண்டு பேருமே வந்துட்டு கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரிதான் நீங்க உங்களால முடியும்னா கண்டிப்பா அந்த பரீட்சையை ஜெயிக்க முடியும். உங்களால முடியுமா அப்படின்னு வந்துட்டு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த பரீட்சை கிளியர் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்துட்டு முதல்ல வந்துட்டு நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையோட வந்துட்டு வரக்கூடிய அட்டெம்ப்டை கான்ஃபிடென்ட்டா அப்ரோச் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இரண்டாவது காமனான மிஸ்டேக் நம்ம வந்துட்டு இந்த எக்ஸாமினேஷன்ல பண்றது புக் லிஸ்ட்டுங்க. புக் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு NCERTs படிக்கிறோம். ஆனா வந்துட்டு என்னன்னா அதை வந்துட்டு ப்ராப்பரா ரிவிஷன் பண்ண மாட்டேன்றோம். ரிவிஷன் பண்றவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கூட வந்துட்டு ப்ராப்பரா இன்டெகிரேட் பண்ணி படிக்க மாட்டேன்றாங்க. குறிப்பா வந்து பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு வந்துட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறப்ப 1979ல இருந்து 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரிலிமினரி எக்ஸாமினேஷனை வந்துட்டு நீங்க படிக்கக்கூடிய NCERTயோட லிங்க் பண்ணி கரெக்டா வந்து ரிவிஷன் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மூணாவது விஷயம், இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன வந்துட்டு மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டடி டைம் டேபிளுங்க. என்னன்னா வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலுமே இந்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டிஃப்ரெண்ட். ஒரு சில பேர் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு நைட்டில் படித்தாதான் சார் எனக்கு செட் ஆகுது, அந்த அமைதியான சூழ்நிலை இருக்குது, அப்போ தான் என்னால் ஞாபகப்படுத்த முடியுது அப்படின்வாங்க. அதாவது உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு படிக்கக்கூடியவரா இல்லை நைட்டு படிக்கக்கூடியவரா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுங்க. ஒரு யூபிஎஸ்சி டாப்பர் வந்துட்டு நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு நம்மளும் அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு செஞ்சு முயற்சி செய்யறவங்க பாதி பேர் வந்து ஃபெயிலியர் தான் ஆகுறாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு மனுஷனும் இண்டிவிஜுவலும் டிஃபரெண்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு இந்த ப்ரிப்பரேஷனை வந்துட்டு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுங்க. நாலாவது விஷயம், யூபிஎஸ்சில வந்துட்டு நம்ம பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல குறிப்பா என்ன மிஸ்டேக் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிவிஷனுங்க. அதாவது நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு லேக் ஆஃப் ப்ராப்பர் ரிவிஷன் பண்றாங்க. ஏன்னா நீங்க வந்துட்டு இந்த எக்ஸாமினேஷன்ல 12 லட்சத்துல இருந்து 14 லட்சம் பேர் வந்துட்டு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்ல வெறும் 10,000ல இருந்து 12,000 பேரை தான் அவன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்துட்டு கால்ஃபர் பண்றான் அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இது எந்த அளவுக்கு வந்துட்டு டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதுல பிரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூன்னு 3 ஸ்டேஜ் இருந்தாலும் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் தாங்க ரொம்ப கடினமான ஒரு ஸ்டேஜ்னு நான் சொல்லுவேன். அதனால நீங்க அந்த பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு தயார் பண்றப்போ குறைஞ்சபட்சம் 2ல இருந்து 3 ரிவிஷன் கண்டிப்பா பண்ணணும். அதை பண்ணாதான் வந்துட்டு நம்ம இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு தயாரான சூழ்நிலையில இருக்க முடியும்.
ஃபைனல் மிஸ்டேக் எதை நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராக்டிஸுங்க. ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கரெக்ட்டா தான் பிராக்டிஸ் பண்றாங்க. ஆனா சிசாட் பண்றப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெக்லெக்ஷன். நான் வந்துட்டு இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட். எனக்கு என்ன சார் நான் வந்துட்டு நல்லா பண்ணுவேன். நான் எக்ஸாம்ல போய் பார்த்துக்கிறேன். எனக்கு இங்கிலீஷ் நல்லா வருங்க. நான் வந்து பிஏ இங்கிலீஷ். நான் எக்ஸாம்ல போனேன்னா, நான் காம்ப்ரிஹென்ஷன் கேள்விலாம் கேட்கறதெல்லாம் அட்டெண்ட் பண்ணிடுவேன். இப்படின்ற அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டோட போற கேண்டிடேட்ஸ்லாம் பாதி பேரு சிசாட்ல ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. இதுல என்ன ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, எங்க ஸ்டூடண்ட்ஸுமே நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல ஜிஎஸ்ல கட் ஆஃப்ப தாண்டி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாங்க. ஃபாரஸ்ட் கட் ஆஃப் வரைக்கும் எடுத்துடுறாங்க. ஆனா சிசாட்ல பார்த்தீங்கன்னா, அந்த குவாலிஃபையிங் மார்க் 200க்கு 67 மார்க் எடுக்கிறதுக்கு வந்துட்டு அவங்களால முடியல. இதுக்கு என்ன காரணம்னா, ஓவர் கான்ஃபிடன்ஸ் தாங்க. அதனால நீங்க பிராக்டிஸ் பண்றது அப்படின்றது சீரியஸா இருக்கணும், ரெகுலரா இருக்கணும், கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும். ஜிஎஸ்ல மட்டும் இருக்கக்கூடாது. சிசாட்லயுமே இருக்கணும். இந்த 5 விஷயங்கள வந்துட்டு நீங்க உங்க பிரிப்பரேஷன் ப்ராசஸ்ல எடுத்துட்டு வந்து, இந்த மிஸ்டேக்ஸ அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே, பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்றது வந்துட்டு உங்களுடைய முயற்சிக்கும், நீங்க பண்ணக்கூடிய உழைப்புக்கும் வந்துட்டு கண்டிப்பா கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்கும். இது தவிர நீங்க வேற ஏதாவது மிஸ்டேக்ஸ் ரிப்பிட்டேட்டிவா எக்ஸாம்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு வரீங்க, அது உங்கள வந்துட்டு ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு இருந்துச்சுன்னா, நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம வந்துட்டு அத கமெண்ட் பண்ணுங்க. நாங்க கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்.